உலகம் முழுவதும் கிறிஸ்துவ மக்கள் இயேசு பிறந்தநாள் தினத்தை கிறிஸ்துமஸ் தினமாக கொண்டாடி வருகின்றனர். இந்தியாவிலும் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் நாட்டின் பல மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை சீர்குலைக்கும் விதமாக சில குண்டர்கள் தாக்குதல் நடத்தியிருப்பது அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் பரவி வருகின்றன. இந்த தாக்குதலுக்கு இந்தியாவின் முக்கிய தலைவர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், டெல்லி, கேரளா, அசாம் உள்ளிட்ட வட இந்தியாவின் பல மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அமைக்கப்பட்டிருந்த அலங்கார வளைவுகள், குடில்கள், கிறிஸ்துமஸ் தாத்தா உருவங்களை தாக்கியும் சேதப்படுத்தியும் அடையாளம் தெரியாத சில குண்டர்கள் தாக்குதலில் ஈடுபட்டனர். இத்தகைய வன்முறை சம்பவங்களால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. சத்தீஸ்கரின் ராய்ப்பூரில் உள்ள வணிக வளாகத்தின் வெளியே கிறிஸ்துமஸ் அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்த நிலையில் அதை ஒரு கும்பல் அடித்து நொறுக்கியுள்ளது. உருட்டுக்கட்டைகளுடன் அத்துமீறி நுழைந்த ஒரு கும்பல் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான அலங்காரங்களை சேதப்படுத்தியுள்ள வீடியோவும் இணையத்தில் பரவி வைரலாகி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த சில நாட்களுக்கு முன் டெல்லியின் லாஜ்பத் நகரில் மதமாற்றத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி கிறிஸ்துமஸ் தொப்பிகள் அணிந்தவாறு நின்று கொண்டிருந்த சில குழந்தைகள் மற்றும் பெண்களை அங்கிருந்து ஒரு கும்பல் விரட்டினர். அதேபோல் ஒடிசாவில் சாலையோரத்தில் கிறிஸ்துமஸ் தொப்பிகளை விற்பனை செய்து கொண்டிருந்தவரை அதனை அகற்றுமாறு அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அவரை மிரட்டுவது போன்ற வீடியோவும் வெளியானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து காங்கிரஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் இந்தியா முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாடியதற்காகவே மக்கள் குறிவைக்கப்பட்டு அச்சுறுத்தப்படுகிறார்கள். ஜபல்பூர் மற்றும் டெல்லியில் இருந்து சத்தீஸ்கர், கேரளா, ஒடிசா மற்றும் உத்தரகாண்ட் வரையிலும் மேலும் பல இடங்களிலும் சிறுபான்மை சமூகங்கள் திட்டமிட்டு குறிவைக்கப்படுவதாகவும், நாங்கள் மௌனமாக இருக்க மாட்டோம், வெறுப்பு மற்றும் வன்முறைக்கு எதிராக ஒவ்வொரு சமூகத்திலும் உள்ள எங்கள் சகோதர சகோதரிகளுடன் நாங்கள் உறுதியாக நிற்கிறோம் என்று பதிவிட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பெரும்பான்மை என்ற பெயரில் சில வலதுசாரி வன்முறை கும்பல்கள் தாக்குதல்களிலும் கலவரங்களிலும் ஈடுபடுவது, அதுவும் பிரதமர் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கெடுக்கும் போதே ஈடுபடுவது நாட்டு மக்களுக்கு தவறான செய்தியையே கொண்டு சேர்க்கும் என்றார். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் தாக்குதல்கள் நடைபெற்றது குறித்து கேரள முதல்வர் பினராயி விஜயன் கடும் கண்டனங்களை தெரிவித்தது மட்டும் இல்லாமல், பாலக்காட்டில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட குழு மீது சங் பரிவார் அமைப்பினர் தாக்குதல் நடத்தியதை பாஜக தலைவர்கள் நியாயப்படுத்த முயற்சிக்கின்றனர் என்றார். இதனைத் தொடர்ந்து சில தனியார் பள்ளிகளில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை நடத்தக்கூடாது என RSS அமைப்புடன் தொடர்புடைய சிலர் அழுத்தம் கொடுத்து மிரட்டுவதாக எழுந்த புகார்கள் குறித்து அரசு அவசர நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். அதேபோல் தாவேகாவின் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை சீர்குலைக்கும் விதமாக பெண்கள், குழந்தைகள் மற்றும் சர்ச்சுகள் மீது நடத்தப்படும் தாக்குதல் சம்பவம் அதிர்ச்சியளிக்கிறது. இந்த சமூக விரோத செயல்கள் கடும் கண்டனத்திற்குரியது என்று தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் கிறிஸ்துமஸ் நன்னாளில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது பலரையும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது.